வணக்கம். இந்த சிக்கலான இன்சூரன்ஸ் டாக்குமெண்ட்ஸை படிக்கிறதுனாலே நமக்கு கொஞ்சம் தலைவலி வரும் இல்லையா? ஆனா இன்னைக்கு நாம ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்த ரொம்ப ஈஸியா புரிஞ்சுக்க போறோம். உங்க பாதுகாப்பை முழுமையாக்குற நியூ இந்தியா அஷ்யூரன்ஸ் வழங்குற 2 முக்கியமான பாலிசிகளை பத்தி தான் இந்த விரிவான அலசல்ல நம்ம ஆழமா பார்க்க போறோம். வெல்கம். உங்களை நீங்களே ஒரு நிமிஷம் இந்த கேள்வியே கேட்டுக்கோங்க. உங்க பிசினஸ்லயோ இல்ல உங்க ஹெல்த்லயோ திடீர்னு ஒரு எதிர்பாராத சம்பவம் நடந்தா என்னாகும்? நம்ம எல்லாரும் பெரிய பெரிய லட்சியங்களோட தான் இரவு பகலா உழைக்கிறோம். ஆனா அந்த லட்சியங்கள் தடைபடாம இருக்க நமக்கு ஒரு ஸ்ட்ராங்கான சேஃப்டி நெட் தேவை. அது என்ன, அதை எப்படி உருவாக்குறது அப்படிங்கறது தான் நம்மோட இன்னைக்கு டாபிக். ஓகே, வாங்க நேரடியா விஷயத்துக்குள்ள போலாம். 36 பக்க இன்சூரன்ஸ் டாக்குமெண்ட்டை எப்படி ஈஸியா புரிஞ்சுக்க போறோம்னு ஒரு குவிக் லுக் விடலாம். முதல்ல பாதுகாப்பின் 2 தூண்கள், அப்புறம் பெண் தொழில் முனைவோருக்கான பிரத்யேக திட்டம், 3ஆவதா மெடிக்ளைம் பாலிசியோட A to Z, 4ஆவதா காப்பீட்டு வரம்புகள், கடைசியா நம்ம பாலிசியை எப்படி கஸ்டமைஸ் பண்றதுன்னு வரிசையா பார்க்க போறோம். செக்ஷன் 1 பாதுகாப்பின் 2 தூண்கள். அதாவது உங்க பிசினஸையும் அது நடத்துற உங்க வாழ்க்கையும் எப்படி பாதுகாக்கிறதுன்னு பார்க்கலாம். செக்ஷன் 2 மகிழா உத்யாம் பீமா. இது குறிப்பா பெண் தொழில் முனைவோருக்காகவே டிசைன் பண்ணப்பட்ட ஒரு சூப்பர் திட்டம். 5 கோடி ரூபாய் வரைக்கும் சொத்து மதிப்பு இருக்கிற பிசினஸ்களுக்கு இது கச்சிதமா பொருந்தும். இங்க பாருங்க, இது ஏதோ கற்பனையான கார்ப்பரேட் கம்பெனிகளுக்கு மட்டும் இல்ல, நாம டெய்லி பாக்குற நிஜமான சின்ன பிசினஸ்கானது. நெசவு தொழில், பியூட்டி பார்லர்ஸ், சின்ன உணவகங்கள், ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட், ட்ரைனிங் இன்ஸ்டிடியூட், அப்புறம் பொட்டிகைகள், இப்படி பல தொழில்களுக்கு இது நேரடியான மற்றும் உறுதியான கவரேஜ் கொடுக்குது. ரொம்ப சிம்பிள். இந்த கம்பேரிசன் ரொம்ப முக்கியம். தீ விபத்து, கொள்ள மாதிரி கட்டாயம் தேவைப்படுற பேசிக் கவரேஜ் ஒரு பக்கம் ஸ்ட்ராங்கா இருக்கு. இன்னொரு பக்கம் உங்க பிசினஸ் வளர வளர பொது பொறுப்பு, 20 ஊழியர்கள் வரைக்குமான விபத்து காப்பீடுன்னு உங்களுக்கு வேணுங்கிறத நீங்களே ஆப்ஷனலா செலக்ட் பண்ணிக்கலாம். எப்படி ஒரு அருமையான செட்டப் பாருங்க. இப்போ ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்துக்கு வருவோம். பைசா மிச்சமாகிற விஷயம். இந்த பாலிசில உங்களுக்கு 20% வரைக்கும் பிரீமியம் டிஸ்கவுண்ட் இருக்கு. அது மட்டும் இல்லாம உங்க பிசினஸ்ல நீங்க சோலார் மாதிரி புதுப்பிக்கத்தக்க எனர்ஜி யூஸ் பண்ணா எக்ஸ்ட்ராவா ஒரு 2.5% போனஸ். ஆக மொத்தம் 22.5% வரைக்கும் பிரீமியத்துல நீங்க சேவ் பண்ண முடியும். செக்ஷன் 3 மெடிக்ளைம் பாலிசி. பிசினஸை பாதுகாத்தது போதும், இப்போ உங்களை, அதாவது அந்த பிசினஸை இயக்குற உங்களை எப்படி பாதுகாக்கிறதுன்னு பார்ப்போம். நியூ இந்தியா அஷ்யூரன்ஸ் நிறுவனத்தோட இந்த மெடிக்ளைம் பாலிசி உண்மையிலே ஒரு ஸ்ட்ராங்கான கேடய மாதிரி. தனிப்பட்ட மெடிக்கல் எமர்ஜென்சி நேரத்துல இது உங்களை எப்படி காப்பாத்துதுன்னு பார்க்கலாம். இப்போ நிறைய பேருக்கு கன்ஃபியூஸ் ஆகுற ஒரு வார்த்தை ப்ரொபோர்ஷனேட் டிடக்ஷன், அதாவது சரிவிகித பிடித்தம். சிம்பிளா சொல்லணும்னா, உங்க பாலிசி லிமிட்டை தாண்டி நீங்க ஒரு பெரிய விஐபி ரூம் எடுத்தீங்கன்னா அதுக்கேத்த மாதிரி மத்த மெடிக்கல் பில்லையும் நீங்க உங்க கை காசை போட வேண்டி வரும். இதை முன்கூட்டியே தெரிஞ்சு வச்சுக்கிறது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். இது உண்மையிலே ஒரு கேம் சேஞ்சர். ஆயுஷ் சிகிச்சைகளுக்கும் இதுல 100% கவரேஜ் இருக்கு. ஆயுர்வேதம், யோகா, சித்தா, ஹோமியோபதின்னு நீங்க எந்த பாரம்பரிய மருத்துவத்துல உள்நோயாளியா சேர்ந்தாலும் உங்க மொத்த காப்பீட்டுத் தொகையும் இதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். மாற்று மருத்துவத்தை விரும்புறவங்களுக்கு இது ஒரு சூப்பர் ஆப்ஷன். அடுத்து டே கேர் ட்ரீட்மெண்ட். ஒரு விஷயத்த நல்லா கிளியரா புரிஞ்சுக்கோங்க. இது சாதாரணமா காய்ச்சலுக்கு டாக்டரை பார்க்கற ஓபிடி விசிட் கிடையாது. நவீன டெக்னாலஜி மூலமா 24 மணி நேரத்துக்கும் குறைவான நேரத்துல செஞ்சு முடிக்கப்படுற அட்வான்ஸ்ட் சர்ஜரிகளுக்கு தான் இது பொருந்தும். செக்ஷன் 4 காப்பீட்டு வரம்புகள். பாலிசியை பொறுத்த வரைக்கும் நம்பர்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம் பாஸ். இந்த டேபிள கொஞ்சம் கவனிங்க. சாதாரண ரூம் வாடகைக்கு உங்க மொத்த காப்பீட்டு தொகையில ஒரு நாளைக்கு 1% தான் தருவாங்க. அதுவே ஐசியூ அப்படின்னா 2% தருவாங்க. இந்த 1% 2% கணக்க மனசுல வச்சுட்டு ஹாஸ்பிட்டல் ரூம் செலக்ட் பண்ணீங்கன்னா உங்க பாக்கெட்ல இருந்து எக்ஸ்ட்ரா காசு போறத கண்டிப்பா தவிர்க்கலாம். இந்த கவரேஜ் எப்படி பில்ட் ஆகுதுன்னு பார்க்கலாம். வெறும் ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் ஆகுற அந்த 4 நாளைக்கு மட்டும் கவரேஜ் இல்ல. அட்மிட் ஆகுறதுக்கு முன்னாடி ஆகுற டெஸ்ட் செலவுகள் 30 நாளைக்கும், டிஸ்சார்ஜ் ஆகி வீட்டுக்கு வந்த பிறகு ஆகுற மருந்து செலவுகள் 60 நாளைக்கும் கவர் ஆகுது. ஒரு முழுமையான டைம்லைனுக்கு இது கவரேஜ் கொடுக்குது. ஆனா இங்க ஒரு சின்ன செக் இருக்கு. கண்புரை, அதாவது கேட்ராக்ட் ஆபரேஷனுக்கு முழு காசும் கிடைக்கும்னு நினைச்சிடாதீங்க. உங்க காப்பீட்டு தொகையில 20% அல்லது ஒரு கண்ணுக்கு அதிகபட்சமா 50,000 ரூபாய். இதுல எது குறைவோ அதுதான் கிடைக்கும். இத நீங்க கண்டிப்பா தெரிஞ்சு வச்சுக்கணும். ஓகே, இப்போ ஒரு குட் நியூஸ். கொஞ்சம் முன்னாடி நம்ம அந்த சரிவிகித பிடித்தம் பத்தி பேசணும்ல. நீங்க என்னதான் லிமிட்டை தாண்டி பெரிய ரூம் எடுத்தாலும் ஃபார்மசி பில், உடம்புல பொறுத்துற இம்ப்ளான்ஸ், அப்புறம் ஸ்கேன் மாதிரியான டெஸ்ட்டுகளுக்கெல்லாம் இந்த டிடக்ஷன் கிடையாது. இந்த விலை உயர்ந்த செலவுகளை இன்சூரன்ஸ் முழுசா பாத்துக்கும். இது ஒரு பெரிய நிம்மதி.
தொடர்ந்து 3 வருஷம் நீங்க ரொம்ப ஹெல்த்தியா இருந்து எந்த கிளைமும் பண்ணலைன்னா உங்களுக்கு ஒரு ரிவார்ட் இருக்கு. உங்க ஹெல்த் செக்கப்புக்காக 5000 rupees அல்லது ஆவரேஜ் சம் இன்சூர்ட்ல 1% வரைக்கும் இன்சூரன்ஸ் கம்பெனியே கொடுப்பாங்க. ஆரோக்கியமா இருக்கிறதுக்கும் ஒரு போனஸ் கிடைக்குது. செக்ஷன் 5 ஆப்ஷனல் என்ஹான்ஸ்மெண்ட்ஸ், அதாவது பாலிசிய உங்க இஷ்டத்துக்கு ஏத்த மாதிரி எப்படி கஸ்டமைஸ் பண்றதுன்னு பார்க்கலாம். இதுல ரொம்ப முக்கியமான பாயிண்ட் என்னன்னா, உங்க பாலிசிய எப்படி டிசைன் பண்றதுங்கிற பவர் உங்க கையில தான் இருக்கு. கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பிரீமியம் கட்டுனா அந்த ரூம் அப்கிரேட் பெனால்ட்டியை நீக்கலாம், பிரசவ செலவுகளை கவர் பண்ணலாம், கண்புரைக்கான லிமிட்டையும் கூட்டிக்கலாம். இது மூணுமே உங்களோட கவரேஜை நெக்ஸ்ட் லெவலுக்கு கொண்டு போற ஆட்-ஆன்ஸ். இந்த மெட்டர்னிட்டி கவரேஜ் எடுக்கிறீங்கன்னா 3 ஸ்ட்ரிக்டான ரூல்ஸ் இருக்கு. ஸ்டெப் பை ஸ்டெப்பா பார்ப்போம். 1, 36 மாசம் வெயிட்டிங் பீரியட் இருக்கு. 2, உங்க ஆவரேஜ் சம் இன்ஷூர்ட்ல 10% வரைக்கும் தான் கிளைம் பண்ணலாம். 3, முதல் 2 குழந்தைங்களுக்கு மட்டும்தான் இது பொருந்தும். இந்த கன்ஃபியூஷனும் இல்லாம ரொம்ப கிளியரா இருக்குல்ல? இந்த ஆப்ஷனல் கவர்னால ரியலா என்ன லாபம்னு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் பார்ப்போம். ஸ்டாண்டர்ட் பாலிசில கண்புரைக்கு மேக்ஸிமம் 50,000 தான் கிடைக்கும். ஆனா இந்த அப்கிரேட் ஆட்-ஆன் போட்டிங்கன்னா, இப்போ உங்க சம் இன்ஷூர்ட் 8 லட்சம்னு வைங்க, உங்களுக்கு 80,000 ரூபாய் வரைக்கும் கிடைக்கும். உங்க கையிலேருந்து போற காசை இது எவ்வளோ குறைக்குதுன்னு பாருங்க. இப்போ நமக்கு கடைசி பகுதிக்கு வந்துட்டோம். எல்லாம் சரி, ஆனா உங்க பிசினஸ் சொத்துக்களும் உங்க தனிப்பட்ட உடல் நலனும் உண்மையிலேயே ஒரு எதிர்பாராத சூழ்நிலையில பாதுகாப்பா இருக்கான்னு ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு நாம பார்த்த இந்த 2 ஸ்ட்ராங்கான தூண்கள் உங்ககிட்ட இருக்கா? உங்க கவரேஜை செக் பண்ணுங்க, லட்சியங்களுக்கு சரியான பாதுகாப்பு வழியை உருவாக்குங்க. தொடர்ந்து தெரிஞ்சுக்கோங்க, சேஃபா இருங்க.